ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். முந்தின சாப்டர்ல சொன்னபடி அவர் சொல்றாரு, இந்தபடி இருங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோத்தியாளுக்கும் சிந்தியோக்கியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அஞ்சியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமேத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷத்து விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. என்ன சொல்லலாம்னா, குடியிருப்ப பரலோகத்துல வைக்கணும்னு முந்தின வாக்கியங்களை சொல்லிட்டு வந்துச்சு. பூமிக்குரியதை சிந்திக்காம ஆவிக்குரியதை சிந்திங்க அப்படின்னு. சோ அந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்ட்டு. என்னோட மினிஸ்ட்ரிக்கு நீங்க தான் கிரீடமானவர்கள். கிரீடமானவர்கள்னா என்னோட அத்தாரிட்டி, அதாவது என்னுடைய ரெக்கக்னிஷன், அதெல்லாம் நீங்க தான். கிரீடம் எதுக்கு வைப்பாங்கன்னா ஆள்றதுக்காக. ஒரு கிங் கிரீடம் வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து அவர் ரூல் பண்ணுவாருன்னு அர்த்தம். அதான் கிரீடம். அது ஒரு ஆனர் மாதிரி, கிரௌன் ஆஃப் ஆனர் மாதிரி. அதுக்கப்புறம் அதான் அந்த ஆனரை தூக்கி கீழே வைப்பாங்க. 24 மூப்பர்களும் கிறிஸ்துவோட அந்த மகிமைக்கு அப்படியே சரண்டர் ஆவாங்க. அது மீனிங் என்னன்னா, அவங்களோட ஆனரை அவங்க ஃப்ளோருக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க நாலேஜ, அவங்களோட ரூலிங்க, அவங்களோட அத்தாரிட்டிய, இதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. நாங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு. கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அயோத்தியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். ஒரு ஆலோசனைய சொல்றாரு, புத்திய. அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமத்தோடும் மற்ற உடன்பிறப்பாளரும் கூட சுவிசேஷத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். நிறைய பேர் இவாஞ்சலிசம் அப்படியே கூட இருந்தவங்க மினிஸ்ட்ரியில. ஆண்கள் இருந்திருக்காங்க, ஃபேமிலியா இருந்திருக்காங்க, ஆண் பெண்ணு சேர்ந்து. அகிலா பிரிஸ்கில் ஆண்னு வரும்ல, அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்கதான் கூட மினிஸ்ட்ரியிலேயே கூட இருந்து நடந்திருக்காங்க, ஃபேமிலியா. பீச்சு கூட அப்படிதான். ஆதி அப்போஸ்தல காலத்துல மனைவியும் புருஷனும் சேர்ந்துதான் ஊழியத்துக்கே போவாங்க. எங்கேயுமே தனியா போனதா இருக்காது. பவுல் எல்லாம் சிங்கிள் லைஃப் வாழ்ந்தவர். அவரு பர்னபா இவங்க எல்லாம் சிங்கிள் லைஃப் வாழ்ந்தவங்க, கல்யாணம் பண்ணிக்கல அவங்க அதுக்கு கிஃப்டட் பர்சன். ஏன்னா பவுல் ஆண்டவர் உடம்ப கிழிச்சு எடுக்க போறாரு. அந்த மாதிரி ரொம்ப சித்திரவதைகளுக்கு உட்படுத்த போறாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, பவுலுக்கு அப்படி ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு விஷயத்த நியமனம் பண்ணியிருந்தாரு. என் நாமத்தின் மித்தம் நான் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடோட அந்த ஹையஸ்ட் டிகிரிக்கு பிசிக்காலிட்டிய கம்ப்ளீட்டா அந்த மனுஷன் ஒப்பு கொடுக்கறது கண்டினியூஸா எது இருக்கும்படியா இருக்கணும். அவரு போன மினிஸ்ட்ரி, அந்த இடங்கள்லாம் ஹைலி டேஞ்சரஸ் பீப்புள். அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஒரு மனுஷன் மாம்சத்துக்குரியதை யோசிச்சாங்கன்னா பண்ணவே முடியாது. காடுக்கு ஏத்த மாதிரி அங்க பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி என்னன்னா, ஒவ்வொரு பெரிய பெரிய அத்தாரிட்டியில இருக்கிறவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாம் உடைக்கிற அளவு, மென்டல் ஆட்டிடியூட் எல்லாம் உடைக்கிற அளவு பெரிய பெரிய ஆட்கள். பவுல் போய் சந்திச்ச ஆட்கள் எல்லாம் நீங்க பாருங்க தெரியும். பெரிய பெரிய ஆட்கள், கிங்ஸ், பெரிய அத்தாரிட்டியில இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் தான் போய் பேசினாரு. நம்ம இப்ப இங்க பாக்குற மாதிரிப்பட்ட கிங்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஞானமுள்ள ராஜாக்கள் பூமிக்கு பிரகாரம் கொஞ்சம் பேரு தான் அங்கங்க ஏதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அங்க அந்த காலத்து ராஜாக்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையே இசை, ஞானம், போர், யுக்தி, அப்படிதான் இருக்கும். பெண்கள் இதை சார்ந்து இப்படி இருப்பாங்க. அவங்க அறிவை சார்ந்தே ஞானங்கத்துல அந்த மேன்மையிலேயே இருப்பாங்க ராஜாக்கள். அந்த இடங்களுக்காக பவுல் போறார். அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பேசும்போது பெரிய எதிர்ப்புகள் வரும். அதனாலதான் பவுலோட மினிஸ்ட்ரியில அவருக்கு அவ்வளவு பாடு. இத எல்லாருக்கும் அந்த மாதிரி நியமனம் பண்ணல. பவுலுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட ரொம்ப தெரிஞ்சு வச்சிருந்தவர் அவர். அதுல ரொம்ப தேர்ன ஆள் அவர். அப்போ அவருக்கு அந்த புதிய உடன்படிக்கை தான் அதோட ஒளி, ஒரிஜினல் லைட்டே அதுதான். பழைய உடன்படிக்கையோட லைட் நியூ டெஸ்டமெண்ட் தான். அப்ப அந்த நாலேஜ் அவருக்கு வெரி அன்லைட்டனிங், அவர் அதை ப்ரீச் பண்றதுக்கு. ஏன்னா அதுல வைராக்கியமா இருந்தவர் அந்த ஒளியை பார்த்த உடனே எதையும் இழக்க அவர் தயாராயிட்டார். அப்படி ஒரு வெசல் அவர் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு அவரை. பவுல் இப்படி வரணும் அப்படிங்கிறது காடோட வில். அந்த வெளிப்பாடுகளும் அவர் சந்திச்ச அந்த இடங்களும் தான் காரணம் அவரோட அந்த பாடுகளுக்கு. ஏன்னா அவருடைய நாமத்தின் மித்தம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கடுமையான பாடுகள் வரும்.
கிரைஸ்ட பற்றி கொள்றது நிமித்தம் வர அந்த பாடு இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப வரும். எல்லாரும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. பவுல் போன இடம் அப்படி, அந்த அவ்வளவு வருஷான இடம், அந்த இடங்களுக்கு பேசியே ஆகணும், பிரசங்கிச்சே ஆகணும். அப்ப பவுல் தான் அதுக்கு ஏற்றாள். ஏன்னா அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து நிறைய கவுண்டர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இது இப்படி இருக்கு, அதான் பவுல் சொன்னபடி அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்ததெல்லாம் இருக்கும். சோ நல்ல நாலேஜ் உள்ள பீப்புள்கிட்ட தான் பவுல் போய் பேசினார். பீட்ரே அவரோட நாலேஜ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ கர்த்தர் கூட 3.5 வருஷம் கூட நடந்து தெரிஞ்ச மனுஷன் இவரோட நாலேஜ பார்த்து ஆச்சரியப்படுவார்னா இவர் ஸ்பிரிச்சுவலி எப்படி நடந்திருப்பாரு கர்த்தரோட. அவ்வளவு தூரம் காடோட க்ளோஸ்னஸ் அவருக்கு இருந்திருக்கு பால். அதனாலதான் அவர் அது செஞ்சார். ஆண்டவரோட என்கவுண்டர் நடந்த உடனே முதல் கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீர் யாரு, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அவ்வளவுதான். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அவ்வளவுதான். உங்களோட வில் என்ன சொல்லுங்க, நான் அதுதான் செய்யிருக்கேன். நான் இது இவ்வளவு நாளும் இது உங்க வில்லுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப டெமஸ்கஸ் போய் அங்க எல்லாரையும் அழிக்கணுங்கிறது உங்களோட வில்லுன்னு நினைச்சுதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, உங்க ஜனம் இவங்கதான் நீர் சொல்றீரு, இனி என்ன செய்யணும் சொல்லுங்க, நானும் உங்களுடைய ஜனத்துல ஒருத்தன், சொல்லுங்க என்ன பண்ணணும். அதான் அவரோட ஒரிஜினல் ஜென்யூன் ஹார்ட். அவர் அந்த மார்க்கத்துல இருக்கும்போது அதுல ஜென்யூன் அந்த இல்ல அது தப்புன்னு காடு சொன்ன உடனே சுவிட்ச் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மாம்சத்திலயும் ரத்தத்திலயும் யோசிக்கவே இல்லை. அவரோட மிஷன் ஃபீல்டு ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்காகவே அப்படி முழுவதும் டெடிகேட் பண்ணிட்டாரு. எங்கேயும் போய் எந்த பிரைஸையும் வாங்கிக்கலாம். ஆனா அப்பாஸ்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடங்களுக்கு கூட ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனா இவரு பவுல் அப்படி போகல. தொடர்ந்து சிட்டி தோறும் உனக்கு அடி இருக்கு, உனக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு ப்ராபசி எல்லாம் சொல்றாங்க. ஒரு இடத்துல அந்த வார்க்கச்சையை எடுத்து காலில் கட்டிட்டு ஒரு ஆள் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு இந்த கச்சை உள்ளவனா இப்படி கெட்ட போறாங்க. ஆனாலும் போறாரு அவரு. அவங்க அழுந்து இவரோட மனசை கரைய வைக்க பண்றாங்க. ஆனாலும் அவர் கேட்கல. இவர் அவங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு திரும்ப போறாரு. நான் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன், இது என்ன பெரிய விஷயம் இல்லை எனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி டெடிகேட்டட் பர்சன், சிங்கிள் பர்சன். அப்போ இவங்க எல்லாம் மேக்சிமம் கல்யாணம் பண்ணிட்டு பேரா தான் போனாங்க. காடோட வில்லே அதுதான். அந்த மாதிரிதான் இருக்கணும் மினிஸ்ட்ரிங்கிறதே, அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபேமிலியோட தான் சேர்ந்து அந்த ஊழியம் செய்யணும், கருத்தருக்கு ஊழியம் செய்வது. அட்லீஸ்ட் எல்லாரும் ப்ரீச்சர்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒய்ஃபை கொண்டு போய் இந்த ஸ்டேஜ்ல ஏற்றி விடுவாங்க, அது தேவையில்லை. வேற பெமன் நல்ல ப்ரீச்சர் இருந்தா லேடிஸ்க்கு ப்ரீச் பண்ணதுக்கு நியமனம் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க கூட நடக்கிறது நிறைய கண்ணிகள்ல இருந்து தப்புக்கும் நல்லா இருக்கும் ஃபேமிலியை கூட்டிட்டு நடக்கும்போது. ஏன்னா இவங்க யாரெல்லாம் சந்திப்பாங்க, என்ன மனமாற்றங்கள் உண்டாங்குங்கிறதும் தெரியாது. இன்னொரு காடோட வில்லன் அப்படிதான், மாசம் கணக்குல அவங்க எல்லாம் சுத்தினாங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரி எல்லாம் அப்படி இல்லை, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவாங்க வீட்டுக்கு. அவங்க எல்லாம் போறது அப்படி இல்லை. இன்னை மாதிரி டிராவல் எல்லாம் கிடையாது, பிளைட்டு கார் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு 10 சிட்டி தாண்டி போனா 2-3 நாள் கழிச்சு அந்த மாதிரி வருவாங்க. லேட்டா தான் வருவாங்க. ஒரு சிட்டி அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். நடுவுல வனாந்திரமான இடம் வழியா போக வேண்டிய வரும். அதனால அதுக்கெல்லாம் டைம் பார்த்து தான் போவாங்க. இருட்டின பிறகு டிராவல் பண்ண மாட்டாங்க. இருட்டுக்கு முன்னாடி எந்த இடத்துல போய் தங்கணும், எந்த சிட்டில நமக்கு எல்லாமே சூட் ஆகும், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் போவாங்க. எல்லா சிட்டிக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க நைட்டு தங்குறதுக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ அந்த டிராவல் எல்லாம் கஷ்டம். அதனால அவங்க ஃபேமிலியா தான் போயிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இடமும். இன்னைக்கு அது பர்பஸ் தேவைப்படுமான்னு தெரியாது, எல்லாருக்கும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவாங்க, இல்ல கூட்டிட்டும் போறாங்க நிறைய பேர் வெளிநாட்டு பயணங்கள் அந்த மாதிரி. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலும் இருக்கிறது. அது எப்படி இவருக்கு தெரியும் ஒரு ஆளோட நாமம் ஜீவ புஸ்தகம் இருக்குன்னா, கர்த்தர் பேசுவார் அவங்கள குறிச்சு, அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாம இவரு ஜீவ புஸ்தகத்தை போய் பார்த்துட்டு இருந்தாரா? அப்படி கிடையாது. ஜீவ புஸ்தகங்கிறது ஹார்ட், ஜீசஸோட ஹார்ட் தான். அது தனியா புக்கெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு புக் அந்த வெளிப்படுத்தல சொன்னதெல்லாம் மனுஷ அறிவுக்கு எட்டுறதுக்காக அப்படி பத்தி சொல்லி இருக்கு. அது காடோட மைண்ட் செட். அது அந்த ஜீவ புஸ்தகங்கிறது, புக் ஆஃப் லைஃப்ங்கிறது அதேதான் விஷயம். அது காடோட ஹார்ட்ல இருந்து ஒருத்தனை கிறுக்கி போட்டாருன்னா அவ்வளவுதான், அவன் முடிஞ்சான். அந்த புக்ல இருக்கிறது இல்ல, காடோட ஹார்ட்ல இருந்து போச்சு அவ்வளவு. அது புக்கா அப்படி காட்டியிருக்கு அவ்வளவுதான். அந்த புக்கே, பைபிள்ங்கிற புக்கே காடோட ஹார்ட் தானே, அவரோட இருதயத்தோட வெளிப்பாடு தானே இதெல்லாமே. சோ அது ஜீவ புஸ்தகங்கிறது பிசிக்கலா மனுஷனுக்கு அதை அறியறதுக்காக அந்த புஸ்தகங்கள் அந்த ஒரு அறிவா கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அது காடோட ஹார்ட்டோட ரிஃப்ளெக்ஷன், ஒரு மிரர் மாதிரி, காடோட ஹார்ட்டோட பிரதிபலிப்பு மாதிரி. சோ ஜீவ புஸ்தகத்துல எழுதுனா காடோட ஹார்ட்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கள பத்தி உள்ள வில்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆவியானவரை அவங்கள பத்தி உள்ள விஷயங்களை நடத்துறது, உணர்த்துறது, அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஜீவ புஸ்தகத்துல நாம எழுதப்பட்டிருக்கவங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சவங்க அப்படிங்கறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது நமக்கும் ஆவிக்குரிய நிதானத்துக்கு வரும்போது புரியும்.
ஒரு ஆளை குறிச்சு காட் வந்து நடத்துறாரு, ஸ்பிரிச்சுவலா பேசுறாருனாலே அவங்களோட நாமும் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு அர்த்தம். இல்லாம காட் அப்படி எல்லாரையும் குறிச்சு பேச மாட்டாரு. யார் யாரெல்லாம் வந்து சீல்டோ, இட்டர்னலி சீல்டோ, அவங்கள பத்தி மட்டும்தான் காட் வந்து இப்படியெல்லாம் நடத்தி பேசுவார். எல்லாரை பத்தி ரேண்டமா பேச வேண்டிய கிடையாது. ஏன்னா காட் அவரோட சோசனை பத்தி மட்டும்தான் நடத்தி பேசுறதாட்டு இருக்கு. மற்ற ஆட்களை பத்தி உள்ள விஷயங்கள் வந்து சோசனோட அறிவுக்காக தான் இருக்கும். மற்றபடி அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ஹங்கர் உள்ள ஆட்கள், யார் யாரெல்லாம் காட பாக்கணும்னு அந்த வாஞ்ச லாங்கிங், வாழ்க்கையோட பொருளை தேடுறவங்க, இப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சுதான் காட் அவருடைய குமாரனோட பலியை கொடுப்பாரு சாப்பிட. எல்லாராலும் அது செய்ய முடியாது, எல்லாராலையும் அந்த எண்ணங்களுக்கு வர முடியாது. அது ஜெனட்டிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கு. ஒத்துக்கிறவங்க தான் வருவாங்க, அது சரண்டர் அவங்க தான் வருவாங்க. தன்னுடைய நீதி, தன்னுடைய தேவ பக்தி இவைகளெல்லாம் சந்தேகப்பட்டு அவைகள் மீது வெறுப்பு வர்றவங்க தான் இதுல வர முடியும். இதுல எல்லாம் திருப்தியா இருந்தா வர முடியாது. நான் நல்லாதான் இருக்கேன், நீதியா இருக்கேன், நான் நல்லவன் அப்படி சொல்லவங்க வர முடியாது. தான் பண்ற தேவ பக்தி இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்றவங்க வர முடியாது. இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறவங்க, மனசார நினைக்கிறவங்க தான் வர முடியும். கர்த்தர்ட்ட திருப்தியா இருக்கவங்க அப்படியே விட்டுருவாரு. உங்கள் சாந்த குணம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். திரும்பவும் சொல்றாரு. 3வது அதிகாரத்திலையும் தொடக்கத்துல சொன்னாரு, இதுலயும் சொல்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா கர்த்தருக்குள்ள துக்கம் வரும், அதனாலதான் சொல்றாரு. கர்த்தருக்குள்ள துக்கம் வரும், அதனால அது இடம் கொடுத்துடாதீங்கன்ற. ரீசெண்டா கொஞ்சம் அம்மா காரியத்துல கவலைப்பட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசினதே அதான், நீ அந்த கவலைக்கு இடம் கொடுத்துட்ட உடனே. அப்புறம் என்ன இதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சு, அம்மாவோட ரூமுக்குள்ள போகும்போதெல்லாம் ஒரு ஜபத்தோட போகும்போது அது பாதிக்கவே இல்லை. அதே மாதிரி அங்க அந்த வேலை செய்துட்டு ஒரு ஜபத்தோட வெளியே வரும்போது அது பாதிக்கவே இல்லை. சோ இப்படிதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை பற்றி கொண்டு நடக்கும்போது அந்த கவலையான சூழ்நிலைகள் கவலையை உணராமலேயே இருக்கும், ஹார்ட்டுக்குள்ள போகவே செய்யாது, சமாதானம் இருந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் சோத்திரத்தோட ஜபத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிருக்கலாம். அப்ப தேவ சமாதானம் இருதயத்துல குடிக்கொள்ளணும். அதேதான் இது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்காரு. சாந்த குணம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சாந்த குணங்கிறது வந்து ஒரு வீக்கான கேரக்டர் கிடையாது. உலக பார்வைக்கு எப்படி தெரியும்? சாந்த குணங்கிறது செய்ய முடிஞ்சும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. அதான் சாந்த குணம். செய்ய முடியாம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதெல்லாம் கிடையாது சாந்த குணம். நமக்கு பதிலுக்கு செய்ய முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற சாந்த குணம். அப்படிப்பட்ட ஆட்களோட காடு பேசுவார். சாந்த குணம் உள்ளவர்கள் ஆவிக்குரிய உலகத்தை சுதந்திரிப்பாங்க. முன்னாடி உலக பிரகாரமா சாந்த குணம் உள்ளவர்கள் என்னன்னா சத்ருவை வந்து கொல்லாம வச்சிருப்பாங்க, அது சாந்த குணம். இப்ப அப்படி கிடையாது, சத்ருவை பத்தி தப்பா நினைக்கவே மாட்டாங்க, இது சாந்த குணம். அந்த தவறான எண்ணங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அங்க அப்படி கிடையாது, அவனை வந்து வெட்டாம இருக்கிறது, அவனை குத்தாம இருக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, எங்களால முடியும், அது சாந்த குணம். மோசை வந்து பெரிய சாந்த குணம்னு என்ன மீனிங்? மோசைக்கு முடியும் செய்யுது, நினைச்சா 2 பேரும் எதிர்த்து இருக்கவங்கள உடனே பட்டயத்தை வச்சு முடிக்க முடியும், அத சும்மா வச்சிட்டு இருக்காருல, அதான் சாந்த குணம். மோசையோட சாந்த குணம். இயேசுவோட சாந்த குணம் அது வேற, அது வந்து கம்ப்ளீட்லி வேற, ஸ்பிரிச்சுவல். இதான் ரியல் சாந்த குணம். அவங்க சாந்த குணம் பிசிக்கல் திங்ஸ் இதாத. அப்ப அதனாலதான் கேட்பாங்க, மோசை வந்து அந்த எகிப்தியன் எல்லாம் கொன்னாரு, அப்புறம் எப்படி அவரை வர சாந்த குணம் உள்ள ஆளு யாருமே கிடையாதுன்னு எழுதியிருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆளுதான் இவங்க பண்றத தொடர்ந்து சகிச்சுட்டு அமைதியா இருந்தாரு. நினைச்சா உடனே நினைச்சா வெட்டி போட்டுற முடியும், ஏதாச்சும் நினைச்சா உடனே பண்ணிருக்கலாம். மோசஸுக்கு எப்படி அங்க உள்ள ஒரு செவி கொடுக்கிற ஆட்கள் ஒரு டீம் இருக்காங்க, அது நம்ம ஸ்கிரிப்சர்லயே பார்த்திருக்கோம். உடனே அவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி போட்டுடலாம், எதுக்குறவங்கள உடனே செய்ய முடியும். ஏன்னா மோசஸ் வந்து ஏற்கனவே எகிப்துல பெரிய ஸ்கில்ட் ஆளு, எகிப்தோட ஞானத்தையும் அங்குள்ள ராஜகுமாரனா இருந்தாரு, யுக்திகள் எல்லாம் தெரிஞ்சாள், பட்டயத்தை எப்படி பிடிக்கணும் என்ன செய்யணும்லாம் தெரியும். அதெல்லாம் எம்டி பண்ணாரு வனாந்தரத்துல ஆண்டவர் 40 வருஷம் வச்சு. சோ அதுல எல்லாம் அந்த மனுஷனோட கேரக்டர் அப்படியே சாந்த குணமா மாத்திட்டே இருந்தார். கேரக்டர் மாறி மாறி வந்து தன்னை எம்டி ஆகின பிறகு ஆண்டவர் கூப்பிட்டு போனார். முதல்ல ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாருன்னா இவரோட மாம்ச பலத்துல போகலான்னு பாத்துருப்பாரு. நான் தான் இத்தனை பேரை வெட்டிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், அந்த இதுல போயிருப்பாரு. காட் அதை எம்டி பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த நேச்சர் உள்ள இருக்கதான் செஞ்சு மோசஸ்க்குள்ள. அதனாலதான் இந்த கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு, உனமே சாந்த குணம் யாரும் நினைச்சா உடனே செஞ்சிட முடியும், மோசஸ் நினைச்சா பண்ண முடியும். அப்போ காடோட நடந்து அவரை பக்குவப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை நடப்பிக்கணுங்கிறதுனால தன்னோட சொந்த சித்தத்தை அவர் அழிச்சிட்டாரு. அதுதான் சாந்த குணம். முடியாம அமைதியா இருக்கிறது இல்ல சாந்த குணம், முடிஞ்சும் அமைதியா இருக்குது, இதுதான் சாந்த குணம்.
சாந்த குணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்காது. இது எப்படின்னா, இந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படிங்கறது மீனிங் அது சொல்லியிருக்க காரணம், அது பெரிய ட்ரேட். அது நம்ம எப்படின்னா பதிலி செய்தாதான் அமைச்சல் வரும். பொதுவா மனுஷருடைய தன்மை தான், பதிலுக்கு செய்யணும். செய்த பிரகாரம் திருப்பி செய்தாதான் ஆத்மா திருப்தி. இதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அறிவு. உன் பல்ல எடுத்துட்டான், அவனையும் கூட்டிட்டு போய் நியாயாதிபதிட்டு போய் அவன் பல்ல எடுத்துரு, அப்பதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸ்கூல்ல இதே ஹேபிட் தானே. நம்ம என் சட்டையில இங்க தெளிச்சுட்டான், அவன் சட்டையில இங்க தெளிச்சாதான் உலக பிரகாரமா சொல்றேன். அப்பதான் நமக்கு நிம்மதி வரும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அன்பு அங்க வாசமா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் கண்ணை வந்து பிடிங்கிட்டானா இவன் அவனோட கண்ணை கொண்டு நியாயாதிபதிட்டு கொண்டு போய் பிடுங்கின பிறகுதான் இஸ்ரவேலுக்குள்ள தீமை போயிடும். தேவன் அப்பதான் அங்க வாசமா இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு மேல இன்னொரு ஆள் அந்த எரிச்சலும் கசப்பும் வச்சுட்டு கொலை எண்ணங்களோட இருக்கும்போது கர்த்தர் அதுல நியாயாதிபதியாவோ கர்த்தர் அந்த இடத்துல தம்முடைய சமூகத்துல நடக்க முடியாது. சோ அது செய்யும் போது உடனே நியாய தீர்ப்புலதான் வந்துடும். அதனால அவர் நியாயாதிபதிகளை வச்சு அதை தீர்த்தாரு. அதான் நியாயாதிபதிகளை வந்து தேவர்களா இருக்கிறீர்கள் சொன்னது. தேவர்களா இருக்கிறீங்கிறது ரொம்ப தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க காடோட இடத்துல இருந்து பீப்புளோட உயிரை வைக்கவும் உயிரை எடுக்கவும் அதிகாரம் உள்ள ஆட்களா இருந்தாங்க. இது குறித்து நியூ டெஸ்டமெண்ட்லயும் சொல்லியிருக்கு. மோசையோட பிரமாணத்தை மீறுகிறவர்கள் 2-3 சாட்சியினால நியாயாதிபதிகளால் தீர்க்கப்படுறாங்கன்னு. சோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு அந்த ஸ்கிரிப்சரோட மிஸ் இன்டர்பிரேஷன் ஆக்சுவலா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நம்ம பேசுறதுலதான் மரணமும் ஜீவனும் இருக்குன்னு. அது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம என்னைக்கு செத்து போயிருவோம், என்னைக்கும் நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்துருவோம். இதெல்லாம் தான் ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸோட அந்த நாலேஜ் கிடையாது. அதெல்லாம் நியாயாதிபதிகளுக்கு முன்னாடி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அதாவது நாக்கோட அத்தாரிட்டின்னு சொல்றத விட உன் நாக்கோட தன்மையில இருக்கு, உன்னுடைய இருதயத்தோட தன்மையில இருக்கு. உனக்கு வாழ்க்கை இருக்கிறதும் இல்லாததும். மனுஷன் வந்து வார்த்தையின் நிமித்தம் நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்துருவாங்க. மற்றபடி நமக்கு நித்திய ஜீவன்லாம் ஒன்னும் வாயினால எல்லாம் உண்டாயிராது. அதெல்லாம் பரிசுத்தாவினால நம்ம கிரைஸ்ட டிக்ளேர் பண்ணுவோம். அப்படிதான் நடக்குமே தவிர மனுஷ வாயில மனுஷ உயிர் கிடையாது. சொல்லி யாராலும் ஆவியை விட முடியாது. இயேசு மட்டும்தான் விட்டார். ஆவியை விடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. சோ இப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம வேர்ல்டு, இந்த வேர்ல்டி லைஃப்ல அது அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் அந்த நாலேஜ். அது நம்ம இதை எப்படி எடுக்கலாம்னா ஸ்பிரிச்சுவல் டெத்துக்கு எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் டெத், வாயின் வார்த்தையில் தப்பா போகும்போது ஸ்பிரிச்சுவல் டெத் வந்துருதுல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குல்ல, நம்ம அப்படி எடுக்கணும் இதை. மத்தபடி அந்த மீனிங்க்கு நம்ம அதை எடுக்க முடியாது. அவங்களோட அந்த மீனிங் தப்பு. இது ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸால வந்தது. சோ உங்க சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா வச்சையும் குறித்து உங்கள் விண்ணப்பனைய ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். இதோட கண்டினியூஷன் தான் இல்லையா அது? அப்ப இதான் விஷயம். சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துக்குமான சோர்ஸே இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? இதுதான், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலையே படக்கூடாது. ஒன்றுக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும் கவலையப்படக்கூடாது. காடுகிட்ட சொல்லணும். காடுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டா சொல்லும் போது நமக்கு காடோட பீஸ் ரெஸ்ட் ஆகும். ஓப்பனா டிக்ளேர் பண்றதுனால நமக்கு உள்ள வைக்கும் போது நம்ம ஆத்துமா என்ன தெரியுமா சொல்லணும்? நான் வந்து ஆண்டவர் ஏன் வாயின் வார்த்தையை விரும்புறாரு, நம்ம அதை சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அது சொன்னாதான் அவர் ஜெபத்துக்கு பதில் தராரு. அது ஏன் விரும்புறாரு அப்படின்னா, இந்த ஒளிச்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, காடோட டிஹெச்சியை நம்ம அந்த இடத்துல நல்லிஃபை பண்ணிடுவோம். தேவன் எல்லாம் அறிஞ்சவர் அவர். ஆக்சுவலா எல்லாத்தையும் நம்ம வாயினால நம்ம அதை அறிக்கை காடுக்கு நம்ம அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு கிளியர் கான்சியன்ஸ் உண்டாகும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோன்னு நமக்கு நாமே அதை அறிவிக்கிற விஷயமா இருக்கும். கர்த்தருக்கு தெரியும் தான், அது நமது நிமித்தம் தான் இந்த காரியமே. இருதயத்துல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் ரியல் பிரேயர். ஆக்சுவலா வாயில மட்டும் சொல்றது பிரேயர் கிடையாது. வாயில பண்ணணும், ஆனா இருதயத்துல இருந்து பண்ணிருக்கணும் அந்த பிரேயரை. இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. வெறும் வாயில பண்ற விஷயங்களுக்கு எல்லாம், வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்குன்றாரு. அப்போ வாயில அவர்கிட்ட சேர முடியாது ஆண்டவர்கிட்ட. வாயினால சொல்லிட்டு இருதயத்துக்கு ஒத்துழையாத ஜெபத்தோட எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் அதை கேட்க மாட்டாரு. சர்வ வல்லவர் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடாருன்னு இருக்கும். அது காடை பத்தி உள்ள நாலேஜ். அப்ப இது எதுக்குன்னா நமக்காக இந்த விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரிய கவலைகள் எல்லாம், நான் இப்படி இருக்கேன், என்னோட இந்த விஷயம் ஆண்டவரே இப்படி இருக்கு, கிரைஸ்டுக்குள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். காடுகிட்ட நான் இந்த மாதிரி இச்சிச்சிட்டேன், இந்த மாதிரி மதிக்கேடா நடந்துட்டேன், ஒரிஜினலி ஆண்டவர். அது என்ன நம்ம மனசாட்சிக்காக எப்படி சொல்லிடணும். அவ வந்தா நான் இப்படி பாத்துட்டேன், அவன் வந்தான் நான் இப்படி பாத்துட்டேன், இந்த எண்ணத்தோட தான் நான் அதை செய்தேன். உங்க முன்னாடி இருக்கு, நான் இதை செய்யக்கூடாது, இது எனக்கு அருவருப்பா தெரியணும், என்னை விட்டு போட்டு
இப்படி பொருளாசையில, பொறாமையில, மதிக்கேட்டுல இந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், இது எனக்கு வெறுக்க முடியல, இந்த காரியத்தை விரும்புறேன் அப்படி எல்லாம் சொல்லணும் ஆண்டவர். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், ஜெபத்துல அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், ஸ்தோத்திரத்தோட நம்ம சொல்லும் போது, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது நன்றி சொல்லி நம்ம சொல்லும் போது காட் கேட்பார். அப்ப நம்ம அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணும் போது காட் அந்த விஷயத்துல கிளியர் கான்சியன்ஸ் நமக்கு கொடுத்துருவாரு, ஸ்ட்ரென்த் கொடுத்துருவாரு. அப்ப அந்த காரியம் ரொம்ப அவசியம் காடுக்கு தெரியப்படுத்துறது. நம்ம அதை மறைச்சு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம காடு ஏதோ என்ன நினைச்சிட்டோம்னா அவர் கண்டுபிடிக்காத காரியம்ன்ற மாதிரி, நமது நிமித்தம் தான் அந்த காரியம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானம்னா இயேசுவோட சமாதானம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள சமாதானம், பிரச்சனை இல்லாம இருக்கிறது இல்ல. தேவ சமாதானங்கிறதே இதுதான். வெளியே தொல்லைகள் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஜெயிலுக்குள்ள கைத்தட்டி பாட்டு பாடிட்டு இருப்பாங்கல்ல, அது குமாரனோட சமாதானம். எப்படி அப்படின்னா, இயேசு பாடுகளின் மத்தியிலையும் அவரோட வில்ல செஞ்சுட்டே தான் இருந்தாரு, சமாதானத்துக்குரியதை நடப்பிச்சுட்டே தான் இருந்தாரு. அதான் தேவ சமாதானம். எந்த பாடுகளும் மத்தியிலும் அவரு முதல்ல வியாகுலப்பட்டது சபையின் நிமித்தம், மற்றபடி அவரோட சொந்த பிரச்சனை கிடையாது. அவரு சபையோட ரோலை எடுத்தனால அது பண்ணாரு. கிரைஸ்ட் சர்ச்சோட எக்ஸாக்ட் ரோல் எடுத்தாரு. அந்த 40 நாள் உபவாசம், அதுக்கு பிறகு சோதனையும் சர்ச்சோட ரோல். அவர் தான் ஒரிஜினல் இஸ்ரேல். அதே போல இதுவும் அப்படிதான், சர்ச்சோட ரோல் எடுத்தாரு. பாடுகள், கடைசி அந்த சிலுவை காரியங்கள் எல்லாமே சபையோட ரோல் எடுத்தாரு. கிரைஸ்டோட எப்பவுமே பிதா கூட இருந்தார், அவரு விட்டு போகவே மாட்டாருன்னு அவரே சொன்னாரு. நீங்க எல்லாம் ஓடி போயிருவீங்க, ஆனா பிதா என் கூடயே தான் இருப்பாரு, ஏன்னா தனியா விட்டு நீங்க போயிருவீங்க. அப்ப அவர் சிலுவையில தனிச்சு இருக்கல, பிதா அவரோட தான் இருந்தார். ஆனா அந்த சபையின் மித்தம் தான், அந்த சபையை தான் தேவன் அதுல கைவிட முடியாது. அது கிறிஸ்துவோட சரீரமா இருந்ததுனால, பாவத்தை சுமந்தது நிமித்தம். அப்போ எல்லா புத்திக்கான தேவ சமாதானம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ளது, கிறிஸ்துவோட ரத்தத்தினால சம்பாதிச்ச சமாதானம். காடோட எனிமி இல்ல, காடோட பிள்ளைகள். அந்த பீஸ் கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார்ல, அந்த கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு. கிறிஸ்துவின் மித்தம் நமக்கு மேல எந்த ஒரு தேவ கோபாக்கினையும் வெளிப்பட போறது இல்லை. அதுதான் கடைசியா சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவ்வளவு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளவு, நீதி உள்ளவைகள் எவ்வளவு, கற்புள்ளவைகள் எவ்வளவு, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதையே இருந்து தியானம் பண்ணிட்டு இருங்க, யோசிச்சுட்டு இருங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இது என்ன சொல்லாருன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்கள்ட்ட இருந்து புறப்படணும். உங்க தாட் லைஃப்ல இருந்து புறப்படுறதே இதுதான் வரணும். இதை தவிர்த்து வேற எதையும் யோசிக்காதீங்க. இதை தவிர்த்து உள்ள காரியங்கள் உங்க எண்ணங்கள்ல இருக்கவே கூடாது. உங்க தாட் லைஃபே இதுக்குள்ளதான் இருக்கும். இதுவே சிந்தித்துக் கொள்ளுங்கன்னா இவைகளை செய்யறதுக்கு யோசிங்க. வெறும் யோசனையில இருந்து இந்த நீதி உள்ளவைகளை செய்யாம இருக்கலாமா? செய்யறதுக்கு இதை யோசிங்க. என்னென்னலாம் செய்யணுமோ இதை பத்தி யோசிங்க. எது அன்பு உள்ளதோ, எது நற்கீர்த்தி உள்ளதோ, எது புண்ணியமோ, எது புகழோ, ஆவிக்குரிய புகழ்ச்சி எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். மாம்சத்துக்குரியது வீண் புகழ்ச்சி, ஆவிக்குரியது நித்திய புகழ்ச்சி. அது அவசியம். நீங்கள் என்ன இடத்துல மனுஷருக்கு பார்வையில தெரியாம நம்ம செய்யும் போது தேவனால மகிமை உண்டுல, உண்மையான இருதயத்துல, அது ஆவிக்குரிய புகழ்ச்சி. அதுதான் ஆவிக்குரிய புகழ்ச்சி. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் ஒரு மாடல், ஜூல இருந்து இப்படி மாறின மாடல். அப்ப அதையே செய்யுங்க. அப்போ சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். காடுக்கு இந்த இடத்துல எல்லாம் அவரோட ஒப்புரவு இருக்கு, இதெல்லாம் அவரோட சித்தமா இருக்கு. நான் காட்டின அந்த மாடல் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு காடோட பீஸ் இருக்கு. காடோட பீஸ் இருக்குன்னா மீனிங் என்னன்னா, காட் அதுல சம்மதிச்சு இருக்காருன்னு அர்த்தம், தேவன் அதுல சமாதானமா இருக்காருன்னு அர்த்தம். நம்ம சமாதான கேடு வந்துட்டுனாலே, ஆவிக்குரிய கேடு வந்துட்டுனாலே கர்த்தர் அதுல கூட இல்லைன்னு மீனிங். நான் அந்த தலைவலி வந்தா சில விஷயங்களை மாத்துவேன்ல, அது காரணமே அதுதான், காடுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியால் கர்த்தர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. பூ மலர்ந்த மாதிரி உங்களுக்கு அந்த மனம் மலர்ந்துருக்கு. பவுலுக்கு ஊழிய காரியங்கள்ல நம்ம தாங்கணும் அப்படி அவரை விசாரிக்கிறது. பணம் தான், ட்ரெஸ் இருக்கலாம், இல்ல இன்னும் வேற உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கலாம் அவருக்கு. இது அவரு 30 எருதுகளை வாங்கி 4 மாடுகளை வாங்கிக்கலாம் அவரு பணம் கொடுக்கல. இதெல்லாம் சாப்பிடுறது, பயணங்களுக்கு, கப்பல் பயணங்கள் போனோம் ஏறி, அதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்கு. மினிஸ்ட்ரி, அப்புறம் சாப்பிடுறதுக்கு, ட்ரெஸ் தேவைக்கு அப்படி. மற்றபடி இவரு சிங்கிள் மேனா இருந்தனால
ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, பணம் அதெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் பெரிய பணக்காரரா இருந்தாட்டு ஹிஸ்டாரிக்கலா இருக்கதாட்டு சொல்றாங்க, கப்பல் எல்லாம் வச்சிருந்தாரு, அதெல்லாம் கொடுத்துட்டாருன்னு. நான் அதை பத்தி சில விஷயங்கள் படிச்சேன், அப்படி கிடையாது. மேபி அது வந்து வேற ஏதாவது சோர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, ஆனா அது பிப்ளிக்கலி நம்ம கொண்டு வர முடியாது. கிறிஸ்துவோட ஆவிக்குரிய காரியங்களை மாம்சத்துல பெருசாக்க கூடாது. அதான் இயேசு ரத்தமா வேர்த்தாருன்னு சொல்லிட்டு மிகப்படுத்துவாங்க. அது மிகப்படுத்தும் போதே என்ன சொல்றதுன்னா, ஆவிக்குரிய அந்த பெரிய வெளிச்சத்தை, அதுல இருக்கிற அந்த நீதியை டிமினிஷ் பண்றாங்க. அது பத்தாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு.